அன்பர்களே, இன்று காயத்ரி ஜெபம். காயத்ரி மந்திரத்தை நமக்கெல்லாம் தவம் செய்து அளித்த ஸ்ரீ விஸ்வாமித்திரர் வழிபட்ட மகாலிங்க சுவாமி திருக்கோவிலுக்கு வழிபட விஜயாபதிக்கு செல்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அருகிலே உள்ள கடலோர கிராமமாகிய விஜயாபதியில் இந்த கோவில் அமைந்துள்ளது. பித்ருதோஷம் நீங்கிட பரிகாரத்தலம் இது. கடும் தோஷங்களால் அவதிப்படுவோர் இங்கு நவகலச யாகம் செய்து வழிபட்டு பலன் பெறுகிறார்கள். இதனால் 64 வகையான தோஷங்கள் நிவர்த்தி ஆகிவிடுகின்றன. வசிஷ்டரின் வாயால் விஸ்வாமித்திரர் பிரம்மரிஷி பட்டம் பெற்றார். கடுமையாக அவர் மேற்கொண்ட தவத்தின் காரணமாக பிரம்மரிஷி பட்டம் பெற்றார். விஸ்வாமித்திரர் சக்கரவர்த்தியாக விளங்கிய போது வேட்டையாடிவிட்டு திரும்புகையில் வசிஷ்டர் ஆசிரமம் வந்தார். அவர்களுக்கு வசிஷ்டர் அறுசுவை விருந்தளித்தார். இதற்கு வசிஷ்டருக்கு உதவி செய்த காமதேனுவே காரணம் என்பதை அறிந்த விஸ்வாமித்திரர் அந்த பசுவை தன்னோடு அழைத்து செல்ல முயன்றார். பசுவை அழைத்து வர சென்ற வீரர்களை சாம்பலாகுமாறு வசிஷ்டர் சபித்தார். அவர்களும் எரிந்து சாம்பலாயினர். வசிஷ்டரின் தவ வலிமையை கண்ட விஸ்வாமித்திரர் தானும் தவம் செய்து பிரம்மரிஷி பட்டம் பெற தவம் மேற்கொண்டார். ஒரு முறை திருச்செங்குவிற்கு சொர்க்கம் அமைத்து கொடுத்தார். தன் தவ ஆற்றலை இழந்தார். அவ்வாற்றலை பெற்றிட அவர் யாகம் செய்திட ஓர் இடத்தை தேர்வு செய்தார். அதுதான் இந்த விஜயாபதி. இங்கு கடற்கரைக்கருகில் சிவலிங்கம், அம்பாள் ஆகியோரை பிரதிஷ்டை செய்து பெரிய யாகம் செய்ய தொடங்கினர். அவர் யாகம் செய்ய விடாமல் தாடகை என்னும் அரக்கி தொல்லை தந்தாள். ராமலக்ஷ்மணரை கொண்டு அவளை அழித்து சிறப்பாக யாகத்தை செய்து முடித்தார். அப்போது இறைவனும் இறைவியும் காட்சி தந்து, இழந்த தவ ஆற்றலை பெறுவாய், இனி காசி சென்று வசிஷ்டர் வாயினால் பிரம்மரிஷி என்ற பட்டத்தையும் பெறுவாய். நீ தவம் செய்த இந்த விஜயாபதிக்கு வந்து வழிபடுவோருக்கு எதிலும் வெற்றியே கிடைக்கும் என்று கூறினார். விஸ்வாமித்திரரும் காசிக்கு சென்று வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் பெற்றார். விஜயம் என்றால் வெற்றி, பதி என்றால் இடம். வெற்றிக்கான இடம் என்பதனால் இவ்வூர் விஜயாபதி ஆயிற்று. இங்கு விஸ்வாமித்திரருக்கு தனி சன்னதி உள்ளது. கடற்கரையை நோக்கி கையில் கமண்டலத்தோடு கழுத்தில் ருத்ராட்ச மாலையோடு காட்சி தருகிறார் விஸ்வாமித்திரர். இந்த சன்னதி அருகில் விஸ்வாமித்திர மகாலிங்க சுவாமி கோயில் உள்ளது. விஸ்வாமித்திரருக்கு அருளிய இறைவன் இந்த பெயரை பெற்றுள்ளார். இறைவி அகிலாண்டேஸ்வரி. இறைவனும் இறைவியும் தனித்தனி சன்னதியில் காட்சி தருகிறார்கள். தலவிருட்சம் வில்வம். இறைவனுக்கு வெள்ளை வஸ்திரம், வெள்ளை அரளி மாலை. அகிலாண்டேஸ்வரிக்கு செவ்வாடை, செவ்வரளி மாலை சாற்றி நெய் தீபமேற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடிடும். தைப்பூச நாளில் இங்கு விஸ்வாமித்திரர் இறைவனையும் இறைவியையும் பிரதிஷ்டை செய்தமையினால் தைப்பூச நாளில் விழா நடைபெறுகிறது. ஓமகுண்ட கணபதி, ராமர், லக்ஷ்மணர் விக்கிரகங்கள் இங்கு உள்ளன. சித்திரை மாதம் அனுஷ நாளில் யாகமும், மாசி உத்திரட்டாதி நாளில் தியானத்தையும் விஸ்வாமித்திரர் தொடங்கியமையினால் மாதந்தோறும் விசாகம், அனுஷம், உத்திரட்டாதி நாளில் பௌர்ணமி மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இதில் கலந்து கொண்டால் பித்ருதோஷங்கள் அகலும். தோஷங்களை அகற்றும் விஜயாபதி மகாலிங்க ஈஸ்வரரையும் விஸ்வாமித்திரரையும் வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் பூர்புவஸ்வஹ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो न प्रचोदयात्.